Leonardo Salvatore Mundi selling here at Christie's. $400 million is the bid, and the piece is sold. ஆக்ஷன்ஸ், அதாவது ஏலம் விடுறது, இது ரொம்பவே ஒரு சுவாரஸ்யமான ஒரு விற்பனை முறை. ஏன்னா ஏலம் அப்படின்னாலே அதில் வந்து இந்த பையர்ஸ்லாம் அடிச்சுப்பாங்க, நான் அதிக விலை தரதா, நீ அதிக விலை தரதா, அந்த மாதிரி நிறையா ஃபன்னான இன்சிடென்ட்ஸ்லாம் நடக்கும். அண்ட் நமக்கு ரொம்ப தெரிஞ்ச ஒரு ஆக்ஷன்னா அது ஐபிஎல் ஆக்ஷன் தான். 2008 நடந்துகிட்ருக்கு. அண்ட் ஒவ்வொரு வருஷமே ரொம்ப சுவாரஸ்யமான நிகழ்வுகள்லாம் இந்த ஆக்ஷன்ஸில் நடக்கும். யார் அதிக விலைக்கு போகிறா, எந்த பிளேயரை எந்த டீம் வாங்கிச்சு, இந்த மாதிரி நிறையா ஃபன்னான விஷயங்கள் இருக்கும். பட் இந்த ஐபிஎல் ஆக்ஷனில் ஒரு சில கெட்ட விஷயங்களும் இருக்குது. ஐபிஎல் ஆக்ஷனுக்கு ஒரு சில குறைகளும் இருக்குது. சமீபத்தில் சுனில் கவாஸ்கர் அவர்கள் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, இந்த ஐபிஎல் ஆக்ஷன் வந்து நிறைய யங்ஸ்டர்ஸ் வந்து ஒரே ராத்திரியில் கோடீஸ்வரனாக மாற்றும், பட் அது அவங்களோட கரியருக்கு ரொம்பவே ஆபத்தான ஒரு இடத்துல கொண்டு போய் விடும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. பட் இது மட்டும் இல்லாமல் இதை தாண்டி இந்த ஆக்ஷன் முறைகள்லேயே ஒரு சில பிரச்சனைகள்லாம் இருக்குது. ஸோ அது என்னென்ன பிரச்சனைகள் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ ஆக்ஷன் தியரி மூலமாக இந்த பிரச்சனைகளுக்கு நம்ம தீர்வு காண முடியுமா அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ வெல்கம் டு இன்ஸ்பயர் எக்கனாமிக்ஸ். என் சேனலுக்கு நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் வரீங்கன்னா மறக்காமல் இன்ஸ்பயர் எக்கனாமிக்ஸ்க்கு லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம ஆக்ஷன் தியரி பற்றி பேசுறதுக்கு முன்னாடி ஒரு சில வார்த்தைகளோட அர்த்தங்களை நம்ம புரிஞ்சுக்கணும். முதல் வார்த்தை என்னன்னு கேட்டிங்கன்னா வேல்யூவேஷன். வேல்யூவேஷனை சுருக்கமாக சொல்லணும்னா பண மதிப்பு அப்படின்னு சொல்லலாம். நான் வந்து ஒரு குறிப்பிட்ட பொருளையோ ஒரு பிளேயரையோ என்ன அளவுக்கு மதிப்பிடுறேன், என்னோட பண மதிப்பீடு எவ்வளோ அப்படிங்கிறது தான் வேல்யூவேஷன். உதாரணத்துக்கு தோனிக்கு வந்து என்னோட வேல்யூவேஷன் 12 கோடி. இதே மாதிரி பிட்ஸ் அப்படின்னு ஒன்று இருக்குது. பிட்ஸ் அப்படின்னா ஒரு பர்டிகுலர் ரவுண்ட் ஆஃப் ஆக்ஷனில் நம்ம எவ்வளோ விலை சொல்கிறோம் அப்படிங்கிறது தான் பிட்ஸ். உதாரணத்துக்கு தோனி வந்து இப்போது ஏலத்தில் விடுறாங்க. ஆரம்ப விலை வந்து 2 கோடி சொல்கிறாங்க. நான் வந்து 3 கோடி அப்படின்னு சொல்லுவேன். பட் என்னோட வேல்யூவேஷன் வந்து 12 கோடி. நான் 3 கோடின்னு சொன்னது அந்த ரவுண்டுக்கு என்னோட பிட். ஸோ பிட்டுக்கும் வேல்யூவேஷனுக்கும் பெரிய வித்தியாசம் இருக்குது. இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம பார்க்குற ஐபிஎல் ஆக்ஷன் அப்படிங்கிறது வந்து இங்கிலீஷ் ஆக்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன் இங்கிலீஷ் ஆக்ஷன்னா அது ஒரு டைப் ஆஃப் ஆக்ஷன். இங்கிலீஷ் ஆக்ஷனில் எப்பயுமே வந்து ஆரம்பத்தில் ஒரு பேஸ் ப்ரைஸோட ஆரம்பிப்பாங்க. அதுக்கப்புறம் இருக்கிற எல்லா பையர்ஸும் அவங்கவுங்களோட பிட்ஸ் தருவாங்க. அது கொஞ்சம் கொஞ்சமாக விலை இன்க்ரீஸ் ஆகிட்டு போயிட்டே இருக்கும். கடைசியில் ஹையஸ்ட் பிட் யார் தராங்களோ அவங்களுக்கு தான் வந்து இந்த பொருளை கொடுப்பாங்க. ஸோ இதே மாதிரி நிறைய வகையான ஆக்ஷன்ஸ் இருக்குது அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியுமா? ஸோ ஃபர்ஸ்ட் டைப் ஆஃப் ஆக்ஷன் வந்து இங்கிலீஷ் ஆக்ஷனுக்கு நேர்மாறாக டச் ஆக்ஷன் அப்படின்னு ஒன்று இருக்குது. டச் ஆக்ஷனில் என்ன நடக்கும்னா ஹையஸ்ட் ப்ரைஸ் ஏற்கனவே சொல்லிடுவாங்க. அதுலேருந்து எல்லாரும் கொஞ்சமாக விலையை குறைச்சிக்கிட்டே வருவாங்க. ஸோ அதுதான் வந்து டச் ஆக்ஷன் சொல்லுவாங்க. பொதுவாக இந்த கான்ட்ராக்டு, இந்த ஷிப்பிங் கான்ட்ராக்டுக்கெல்லாம் இந்த டச் ஆக்ஷன் தான் சொல்லுவாங்க. பையர்னால தரக்கூடிய ஹையஸ்ட் ப்ரைஸை சொல்லிடுவாங்க. அதுக்கப்புறம் இருக்கிற எல்லா செல்லரும் நான் இந்த விலைக்கு என்னால் டிரான்ஸ்போர்ட் பண்ண முடியும், இல்லை அதை விட கம்மியாக டிரான்ஸ்போர்ட் பண்ண முடியும் அப்படின்னு விலையை குறைச்சிக்கிட்டே வருவாங்க. ஸோ இது வந்து நேராக இங்கிலீஷ் ஆக்ஷனுக்கு நேர் ஆப்போசிட்டான ஒரு டைப் ஆஃப் ஆக்ஷன். இப்போ இந்த டச் ஆக்ஷன் அண்ட் இங்கிலீஷ் ஆக்ஷன் இது ரெண்டுமே வந்து ஐட்டரேட்டிவ் ஆக்ஷன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இதே மாதிரி சீல்டு பிட் ஆக்ஷன்ஸ் அப்படின்னு ஒன்று இருக்குது. சீல்டு பிட் ஆக்ஷன்ஸில் என்ன நடக்கும்னா எல்லாருக்கும் வந்து எல்லாரும் என்ன பிட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது தெரியாது. எனக்கு என்னோட வேல்யூவேஷன், என்னோட பிட் மட்டும்தான் தெரியும். மற்றவங்க என்ன பிட் பண்ணியிருக்காங்கன்னு தெரியாது. ஏன்னா இது எல்லாத்தையும் ஒரு சீல்டு பிட், அதாவது ஒரு என்வலப்குள்ளே க்ளோஸ் பண்ணி நான் வந்து ஆக்ஷனருக்கு மட்டும் டைரெக்டாக போய் கொடுப்பேன். அதனால தான் அதுக்கு பேர் வந்து சீல்டு பிட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ சீல்டு பிட் ஆக்ஷனில் 2 டைப் இருக்குது. ஃபர்ஸ்ட் வந்து ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் சீல் பிட் ஆக்ஷன். சீல் பிட் ஆக்ஷனில் ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் சீல் பிட் ஆக்ஷன்னா எல்லாரும் அவங்களோட வேல்யூவேஷன், அவங்களோட பிட்ஸை வந்து என்வலப்பில் போட்டு ரகசியமாக ஆக்ஷனர்கிட்ட கொடுத்துருவாங்க. அதுக்கப்புறம் ஆக்ஷனர் வந்து இதில் இருக்கிறதுலே ஹையஸ்ட் பிட் யார் பண்ணியிருக்காங்களோ அவங்களுக்கு அந்த பொருளை கொடுத்துட்டு அவங்க பிட் பண்ண விலையை பே பண்ண சொல்லுவாங்க. பட் இதுக்கும் செகண்ட் ப்ரைஸ் ஆக்ஷனுக்கும் என்ன வித்தியாசம்னா, செகண்ட் ப்ரைஸ் ஆக்ஷனில் வந்து இதே மாதிரி எல்லாரும் அவங்களோட பிட்ஸ்லாம் சப்மிட் பண்ணிடுவாங்க. பட் அதுக்கப்புறம் இந்த ஹையஸ்ட்டாக பிட் பண்ணா இல்லையா, அவங்க தான் வந்து வின்னராக அனௌன்ஸ் பண்ணப்படுவாங்க. பட் அவங்க பே பண்ணுற ப்ரைஸ் வந்து செகண்ட் ஹையஸ்ட்டாக பிட் பண்ணாங்க இல்லையா, அவங்களுக்கு அவங்களோட ப்ரைஸை பே பண்ண சொல்லுவாங்க. ஸோ இதுதான் ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் சீல் பிட்க்கும் செகண்ட் ப்ரைஸ் சீல் பிட்க்கும் இருக்கிற வித்தியாசம். இது ஒரு பக்கம் நீங்கள் மைண்டில் வச்சுக்கோங்க. இது நம்ம கடைசியாக மறுபடியும் இந்த இடத்த ரீவிசிட் பண்ணுவோம். பட் இப்போ நம்ம வந்து ஐபிஎல்
ஆக்ஷனில் இருக்கிற பிரச்சனைகள் என்ன அப்படிங்கிறது ஃபஸ்ட்டு பார்க்கலாம். ஐபிஎல் ஆக்ஷனில் இருக்கிற முதல் முக்கியமான பிரச்சனை என்னென்னா வின்னர்ஸ் கர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. வின்னர்ஸ் கர்ஸை ஒரு உதாரணத்தோடு பார்க்கலாம். நம்ம எல்லாத்துக்கும் நம்மள ஒரு சில பேருக்கு பவன் நெகி அப்படின்ற பிளேயரை தெரியும். சிஎஸ்கே கூட ஸ்பின்னிங் ஆல்ரவுண்டரை ஆடி இருக்கார். 2016 ஆக்ஷனில் பவன் நெகி வந்து திடீர்னு யாரும் எதிர்பார்க்காத மாதிரி 8.5 crores வந்து அவரை விற்றாங்க. அண்ட் அப்போ வந்து அது ரொம்பவே ஹையஸ்ட் பேட் பிட் ஃபார் அ இந்தியன் பிளேயர். 8.5 crores பவன் நெகி எடுத்ததுக்கப்புறம் அவரோட பெர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்றும் அவ்வளோ பெருசாக இல்லை. அண்ட் அதுக்கப்புறம் அவரோட கெரியரில் ஒன்றும் பெரிய சேஞ்சஸே இல்லை. அவர் வந்து ஒரே ஒரு T20 இன்டர்நேஷனல் இந்தியாவுக்காக ஆடினார். அதுக்கப்புறம் இப்போ பவன் நெகி பற்றி எத்தனை பேருக்கு தெரியும்னு கூட தெரியல. ஸோ அந்த மாதிரி நடந்துச்சு. பட் இப்படிப்பட்ட ஒரு பிளேயருக்கு எப்படி 8.5 crores கொடுத்து எடுத்தாங்க, 8.5 crores கொடுத்து எடுத்து அவர் ஏன் பெர்ஃபார்ம் பண்ணல அப்படிங்கிறது தான் பர்ஃபெக்ட் எக்ஸாம்பிள். ஸோ வின்னர்ஸ் கர்ஸ் வந்து எப்போ நடக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு குறிப்பிட்ட பிளேயர் இருக்காருன்னு வச்சுக்கோங்க. அவருக்கு நிறைய டீம்ஸ் வந்து நிறைய வேல்யூவேஷன்ஸ் வச்சுருப்பாங்க. இப்போ பவன் நெகி எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு சில டீம் வந்து 12 கோடி அப்படின்னு சொல்லுவாங்க, ஒரு சில டீம் வந்து 3 கோடி அப்படின்னு சொல்லுவாங்க, ஒரு சில டீம் வந்து 10 கோடி அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய வேல்யூவேஷன்ஸ் இருக்கும். ஸோ இந்த எந்த டீம் வந்து கரெக்டான வேல்யூவேஷன் வச்சுருக்கு, பவன் நெகியோட ஆக்சுவல் ஒர்த்துக்கு கரெக்டான வேல்யூவேஷன் என்ன அப்படிங்கிறது எந்த டீம்ஸ்க்குமே தெரியாது. ஸோ இதனால் என்ன நடக்கும்னா, ஹையஸ்ட் வேல்யூவேஷன் வச்சுருக்கிற டீம், அதாவது 12 கோடின்னு சொன்ன டீம் வந்து பவன் நெகியை ஜெயிச்சிடும், பவன் நெகியை வாங்கிடுவாங்க. பட் அதுக்கப்புறம் அவரோட பர்ஃபார்மன்ஸ் வந்து அந்த அளவுக்கு இருக்காது. ஏன்னா பிட்ல அந்த ஆக்ஷனில் என்ன தான் ஜெயிச்சிருந்தாலுமே ஓவராலாக பார்த்தீங்கன்னா ஒரு பிளேயருக்கு வந்து அதிக வேல்யூவேஷன் கொடுத்தனால அந்த வின்னர் வந்து தோற்று தான் போவார். ஸோ அதை தான் வந்து வின்னர்ஸ் கர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இது வந்து ஒரு முக்கியமான பிரச்சனை. பவன் நெகின் மட்டும் இல்லை, நிறையா வெல் ரெப்யூட்டட் பிளேயர்ஸுமே கூட வின்னர்ஸ் ஆக்ஷன் வந்து நடந்திருக்கு. அவங்கள வந்து அதிக விலை கொடுத்து எடுப்பாங்க, அதுக்கப்புறம் அவங்க பர்ஃபார்மே பண்ண மாட்டாங்க. இந்த மாதிரி நடந்திருக்கு. ரெண்டாவது முக்கியமான பிரச்சனை அப்படின்னு கேட்டிங்கன்னா அது வந்து ஆர்டரிங் அப்படிங்கிறது என்ன பிரச்சனைனா, இப்போ ஐபிஎல் ஆக்ஷன் வந்து ஒரு குறிப்பிட்ட ஆர்டர்ஸில் நடக்கும். பிளேயர்ஸ் எல்லாத்துக்கும் ஃபர்ஸ்ட் இந்த பிளேயர், செகண்ட் இந்த பிளேயர், தேர்ட் இந்த பிளேயர் அப்படின்னு வந்து ஒரு ஆர்டரில் போவாங்க. இப்போது நீங்கள் வந்து சென்னை சூப்பர் கிங்ஸை வச்சு நடத்துகிறீங்க. உங்களுக்கு வந்து மிடில் ஆர்டர் பேட்ஸ்மேன் ஒரு தேவை, அதுவும் ஒரு ஃபாரின் பேட்ஸ்மேன் தேவை. உங்களுக்கு இருக்கிற ஆப்ஷன்ஸ் எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா ஸ்டீவ் ஸ்மித் எடுக்கலாம், இல்லைன்னா டேவிட் மில்லர் எடுக்கலாம் அப்படின்னு இந்த மாதிரி 2 ஆப்ஷன் வச்சுருக்குன்னு இருக்கா அப்படின்னு நம்ம அஸ்யூம் பண்ணிக்கலாம். ஸோ இதில் எந்த பிளேயர் வந்து ஃபஸ்ட்டு வராங்க அப்படிங்கிறத பொறுத்தே அவங்களோட வேல்யூவேஷன் மாறும். அண்ட் அந்த பிளேயரோட பொட்டென்ஷியல் சேலரியுமே மாறும். ஸோ நீங்கள் வந்து டேவிட் மில்லர் வந்து ஃபஸ்ட்டே வந்துடுறாருன்னு வச்சுக்கோங்க. நீங்கள் வந்து ஒரு குறிப்பிட்ட விலைக்கு மேலே டேவிட் மில்லர் போகிறாருன்னா சரி ஓகே பரவாயில்ல பார்த்துக்கலாம், வேறு பிளேயர் எடுத்துக்கலாம் அப்படின்னு நீங்கள் நினைப்பீங்க. ஸோ அதனாலேயே டேவிட் மில்லரோட சேலரி அப்படிங்கிறது கம்மியாக இருக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது. ஸோ இது வந்து ஆர்டரிங்கில் இருக்கிற ஒரு முக்கியமான பிரச்சனை. ஸோ பொட்டென்ஷியல் பிளேயர்ஸ், குறிப்பாக ஃபஸ்ட் ஆர்டரில் ஃபஸ்ட்டே வரக்கூடிய பிளேயர்ஸோட சேலரி அப்படிங்கிறது அவங்களோட ஆக்சுவல் வேல்யூவோட கொஞ்சம் கம்மியாக இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. நம்ம பார்த்த இந்த 2 பிரச்சனைகளுமே பிரதான காரணம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா அது வந்து ரெவென்யூ, அதாவது எவ்வளோ பணம் எனக்கு வருது, ஒரு பிளேயராக ஒரு ஆக்ஷனராக எவ்வளோ பணம் வருது அப்படிங்கிறது தான் இந்த பிரச்சனைக்கான ஒரு ஆரம்ப புள்ளியாக இருக்குது. ஸோ இதை வந்து நம்ம இந்த ஆக்ஷன் டைப்பை மாற்றினா இந்த பிரச்சனையை தீர்க்க முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆன்சர் இஸ் நோ, தீர்க்க முடியாது. அண்ட் அதை விட முக்கியமாக இந்த ஆக்ஷன் டைப்பை மாற்ற மாட்டாங்க அப்படிங்கிறது தான் சொல்லணும். ஏன்னு கேட்டிங்கன்னா ரெவென்யூ ஈக்விவேலன்ஸ் தியரம் அப்படின்னு ஒரு தியரம் இருக்குது. இந்த தியரத்தின் படி டச் ஆக்ஷனாக இருக்கட்டும், இங்கிலீஷ் ஆக்ஷனாக இருக்கட்டும், ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் சீல் பிட், செகண்ட் ப்ரைஸ் சீல் பிட், இது எல்லா ஆக்ஷனுக்கும் ஆவரேஜ் ரெவென்யூ ஏர்ன்ட், அதாவது பிளேயர்ஸ்க்கு கிடைக்கிற ஆவரேஜ் சேலரி அப்படிங்கிறது நீங்கள் எந்த ஆக்ஷன் முறைப்படி நீங்கள் ஏல விட்டாலும் ஒரே வேலை தான் இருக்கும் அப்படிங்கிறது தான் இந்த ரெவென்யூ ஈக்வலன்ஸ் தியரம் சொல்லுது. இந்த தியரத்தோட எக்ஸாக்ட் ப்ரூஃப் வந்து கொஞ்சம் மேத்தமேட்டிக்கலாக இருக்கும். அதை வந்து நான் டெஸ்கிரிப்ஷனில் இன்க்ளூட் பண்ணியிருக்கேன். பட் அந்த லாஜிக் என்ன அப்படின்னா, இப்போ வந்து எந்த ஒரு டைப் ஆஃப் ஆக்ஷனாக இருந்தாலுமே பையர்ஸ்க்கு வந்து பெஸ்ட் ஸ்ட்ராட்டஜிங்கிறது அவங்களோட வேல்யூவேஷனை பிட் பண்ணுறது தான். அதாவது எந்த அளவுக்கு என்னால் அதிகமாக கொடுக்க முடியுமோ அந்த வேல்யூவேஷனை பிட்டாக பிளேஸ் பண்ணுறது தான் பெஸ்ட் ஸ்ட்ராட்டஜி. ஏன் பெஸ்ட் ஸ்ட்ராட்டஜினா, இந்த வேல்யூவேஷனுக்கு கீழே பிட் பண்ணிங்கன்னா வேறு யாராவது அந்த பிளேயரை வாங்கிட்டு போயிடுவாங்க. இந்த வேல்யூவேஷனுக்கு மேலே பிட் பண்ண முடியாது, ஏன்னா அவ்வளோ பணம் இல்லை அவங்ககிட்ட. ஸோ இதனால எல்லா ஆப்ஷன்லையுமே பெஸ்ட் ஸ்ட்ராட்டஜி வந்து பெஸ்ட் வேல்யூவேஷனை பிட் பண்ணுறது தான். ஸோ இப்படி இருக்கிறப்போ எந்த ஆப்ஷன் டைப்பாக இருந்தால் என்ன, எல்லாரும் எப்படி அவங்களோட வேல்யூவேஷனை தான் பிட் பண்ண போகிறாங்க. ஸோ அதனால் எல்லா இதுலேயும் ரெவென்யூ அப்படிங்கிறது ஒரே மாதிரி தான் இருக்க போகுது.
போகுது. இது வந்து கொஞ்சம் ஆவரேஜாக தான் நம்ம சொல்லுவோம். பட் ஒரு சில டிஃப்ரென்ஸ் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. பட் ஆன் அன் ஆவரேஜ் எல்லா ஆக்ஷன்லையும் ரெவென்யூ அப்படிங்கிறது ஒரே மாதிரி தான் இருக்கும். ஸோ சமீபத்தில் வந்து ரிசர்ச் ஆர்டிக்கலில் ஆர்டரிங் பிரச்சனைக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஒரு நல்ல சொல்யூஷன் கொடுத்துருந்தாங்க. இந்த சொல்யூஷன் படி பிளேயர்ஸை வந்து நம்ம செயல்படுறது, பிளேயர்ஸை வந்து நம்ம ஏல விடுறதுக்கு பதிலாக ஸ்லாட்ஸை நம்ம ஏல விடலாம். ஸோ ஸ்லாட்ஸை ஏல விடுறப்போ என்ன ஆகும்னா, இப்போ நான் வந்து மும்பை இந்தியன்ஸ் வச்சுருக்கேன். ஐயோ சரி மும்பை வேண்டாம், நம்ம சரி வராது. நான் இப்போ சென்னை சூப்பர் கிங்ஸ் இருக்கேன் அப்படின்னு சொல்லலாம். நான் இப்போது ஃபஸ்ட்டு ஸ்லாட்டை வந்து நான் எடுக்க போகிறேன்னா, நான் வந்து பிட் நடக்கும். ஃபஸ்ட்டு பிளேயரை யார் எடுக்க போகிறா அப்படிங்கிறதுக்கான பிட் நடக்கும். எண்டில் நான் ஒரு 13 கோடி ஃபஸ்ட்டு பிளேயருக்கான ஸ்லாட்டு எந்த அப்படின்னா, நான் இந்த ஸ்லாட்டை வாங்கிட்டேன்னா நான் எந்த பிளேயரை வேணால் சூஸ் பண்ணலாம். நான் வந்து இந்த ஸ்லாட்டுக்கு தான் வேலை பேசியிருக்கேன் வழியே பிளேயருக்கு இல்லை. ஸோ நான் எந்த பிளேயரை வேணால் சூஸ் பண்ணிக்கலாம். நான் வந்து அந்த ஸ்லாட்டில் தோனி சூஸ் பண்ணிக்கலாம், பும்ரா சூஸ் பண்ணிக்கலாம், விராட் கோலி சூஸ் பண்ணிக்கலாம், யாரை வேணால் சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அந்த மாதிரி செகண்ட் ஸ்லாட், தேர்ட் ஸ்லாட், அந்த மாதிரி நிறையா ஸ்லாட்ஸை நீங்கள் பிட் பண்ணிங்கன்னா இங்கே பிளேயரோட ஆர்டரிங் பிரச்சனை வந்து இருக்கவே இருக்காது. அண்ட் ரெண்டாவது பிரச்சனை, வின்னர்ஸ் கர்ஸுக்கு வந்து இந்த ஆக்ஷன் முறையை மாற்றி இல்லை ஆக்ஷன் டைப்ஸில் எந்த ஒரு சொல்யூஷனும் கிடையாது. பட் ரேதர் எல்லா டீம்ஸும் வந்து நல்லா ஸ்கவுட்டிங் பண்ணணும். ஸ்கவுட்டிங்னா இந்த டீம்ஸுக்குன்னு ஒரு சில பேர் இருப்பாங்க. அவங்க வந்து போய் நிறையா மேட்சஸ்லாம் பார்ப்பாங்க. அந்த மேட்ச்சில் நிறைய பிளேயர்ஸ் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க, யங் பிளேயர்ஸ் ரஞ்சி ட்ராஃபியில் எப்படி ஆடுறாங்க, அண்டர் 19 எப்படி ஆடுறாங்க, மற்ற பிக் பேஷ் லீக், சிபிஎல் இந்த மாதிரி லீக்ஸ்லாம் எப்படி ஆடுறாங்க அப்படிங்கிறத பார்த்துட்டு வந்து அவங்க இந்த ஆக்ஷனில் அவங்களோட வேல்யூவேஷனை நிர்ணயம் பண்ணுவாங்க. ஸோ இந்த மாதிரி ஐபிஎல் ஆக்ஷனில் இருக்கிற ஒரு சில பிரச்சனைகளை பார்த்தோம், அதோட தீர்வுகள் என்ன அப்படிங்கிறதையும் பார்த்தோம். ஸோ ஆக்ஷன் தியரியை பற்றின ஒரு ஓவரால் ஐடியா உங்களுக்கு கிடைச்சிருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் இன்ஸ்பைர் எக்கனாமிக்ஸ்க்கு லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்ததாக வேற ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை திஸ் இஸ் பிரவீன் சைனிங் ஆஃப்.